SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். திருடப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கான 3 புதிய சட்டமூலங்கள். ராஜபக்ஷ கால குற்றச்செயல்கள், பல கோப்புகள் மாயமானதாக தகவல். சபையில் விடுதலை புலிகளின் தலைவரையும் மாவீரர்களையும் நினைவுகூர்ந்த அர்ஜுனாவின் பிழையை சுட்டிக்காட்டிய ஹர்ஷடி சில்வா. ஈஸ்டர் தாக்குதல் சாட்சியங்கள் சாணக்கியனிடம் எப்படி? சபையில் பகிரங்கம். இனப்படுகொலையிலும் இன சுத்திகரிப்பிலும் இஸ்ரேல் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. தொடர்பன விரிவான செய்திகள். திருடப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்காக அடுத்த காலாண்டில் 3 புதிய சட்டமூலங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். குற்றச்சட்டம் மூலம் மீட்பு, புனர்வாழ்வு மற்றும் திவால் சட்டம் மூலம் கணக்காய்வு சட்டம் மூலம் ஆகியவற்றிற்கான திருத்தங்கள் இவ்வாறு சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் இடம்பெற்ற குற்ற செயல்கள் தொடர்பான பல கோப்புகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து காணாமல் போயுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. கடத்தப்பட்டமை மற்றும் அவரது மனிதாபிமானமற்ற சித்திரவதை மற்றும் பலத்த காயங்கள் தொடர்பான விசாரணை தொடர்பான பல முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக பொத்துல ஜெயந்தன் தெரிவித்துள்ளார். தமக்கு எதிராக குற்றம் தொடர்பில் தற்போது நடைபெற்றும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றபோது அவர் இவ்வாறு கூறினார். அரசியல் தஞ்சம் பெற்று தற்போது அமெரிக்காவில் வசிக்கும் பொத்தல ஜெயந்த இதற்கு முன்னர் 2017ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்து தம்மீதான தாக்குதல் தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தார். இந்த நிலையில் 2009ஆம் ஆண்டு தம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் 2017ஆம் ஆண்டிலும் உரிய முறையில் விசாரிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர், மாவீரர்கள் மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் போராளிகள் ஆகியோரை நினைவு கூர்ந்து நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தினார். இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் தனது முதலாவது நாடாளுமன்ற உரையின் போது அவர் இவ்வாறு கூறினார். விடுதலை புலிகளின் தலைவர் ஆகியோரை நினைவு கூர்ந்து உரையை ஆரம்பித்தார். வரலாற்றை அர்ப்பணிப்பில் இருந்து ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். என் உயிரினும் மேலான என் மானம் காத்த ஈழத்தமிழன் இருந்தால் தலைவன் இல்லையில் இறைவன் என்று போற்றப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும் அவர் காட்டிய வழியில் உயிரை துச்சமென மதித்து என் இனத்தின் மானம் காத்த வீரமறவர்களுக்கும் எனது அஞ்சலியையும் வணக்கத்தையும் செலுத்துகிறேன். அத்துடன் ரோஹண விஜய் வீரவிற்கும் அவர் சார் தோழர்களுக்கும் எனது அஞ்சலிகளையும் வணக்கத்தையும் செலுத்தி எனது உரையை ஆரம்பிக்கிறேன் என்று தெரிவித்து தனது உரையை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தொடர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றில் நிலையேற்கட்டளை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் இன்று கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது. தாம் இனவாத ரீதியாக கருத்து வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டமைக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசங்கர நிலையேற்கட்டளையினூடாக கருத்து தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து எழுந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றிலேயே இனவாதம் உருவாக்கப்படுவதாக தெரிவித்தார். கடந்த அரசாங்கங்கள் இன ரீதியாக செயற்பட்ட போதிலும் தற்போதைய அரசாங்கம் இன ரீதியாக செயற்படவில்லை. கடந்த காலங்களில் இருந்து அரசியல் தலைவர்கள் மீதான எதிர்ப்பின் காரணமாகவே தம்மை போன்ற சுயேட்சை வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டனர். எவ்வாறாயினும் நாடாளுமன்றத்திற்குள் இனவாதம் ஏற்படுத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார். அவரைத் தொடர்ந்து கருத்துரைத்து சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்க, சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிலையேற்கட்டளைகளை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதன் விளைவாகவே புதிய உறுப்பினர்களும் அதனை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதாக குறிப்பிட்டார். இதனை ஆமோதித்து கருத்துரைத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா நிலையேற்கட்டளை உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நிலையேற்கட்டளைக்கு முரணாக கருத்துரைத்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் தன்னிடம் உள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். அத்தோடு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதற்கான ஆதாரங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய குழுக்களை தொடர்பு படுத்தி தர முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் கூறுகையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இந்த அரசாங்கத்திற்கு பாரிய பொறுப்பு உள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து பிள்ளையானை அழைத்து விசாரணை நடத்தினார்கள். கைது செய்வது என்பது காவல்துறையினரின் வேலை. ஆனால் உயிர்த்த ஞாயிறு தொடர்பான பல தகவல்கள் எங்களிடம் உள்ளன. இது தொடர்பாக நான் பாதுகாப்பு செயலாளருக்கும் அறிவித்துள்ளேன். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். வாய்ப்பு கிடைத்தால் சாட்சியம் அளிக்கக்கூடிய குழுக்களை தொடர்பு படுத்தி தர முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். உலகச் செய்திகள்.
இஸ்ரேல் இனப்படுகொலையிலும் இன சுத்திகரிப்பிலும் ஈடுபடுவதாக இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மோசே ஏலோன் குற்றம் சுமத்தியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இஸ்ரேலிய அரசாங்கம் தனது படையினருக்கு உயிர் ஆபத்தை ஏற்படுத்துகிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வழக்குகளை அவர்கள் எதிர்கொள்ளும் நிலையை ஏற்படுத்துகிறது. வடகாசாவில் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள கொமாண்டோக்கள் சார்பில் நான் பேசுகிறேன். அங்கு யுத்த குற்றங்கள் இழைக்கப்படுகின்றன. இதேவேளை தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் இஸ்ரேலிய அரசாங்கம் கைப்பற்றுவதற்கும் தன்னுடன் இணைத்துக் கொள்வதற்கும் இன சுத்திகரிப்பினை மேற்கொள்வதாகவும் அவர் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருடப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கான 3 புதிய சட்டமூலங்கள். ராஜபக்ஷ கால குற்றச்செயல்கள், பல கோப்புகள் மாயமானதாக தகவல். சபையில் விடுதலை புலிகளின் தலைவரையும் மாவீரர்களையும் நினைவு கூர்ந்த அர்ஜுனாவின் பிழையை சுட்டிக்காட்டிய ஹர்ஷடி சில்வா. ஈஸ்டர் தாக்குதல் சாட்சியங்கள் சாணக்கியனிடம் எப்படி? சபையில் பகிரங்கம். இனப்படுகொலையிலும் இன சுத்திகரிப்பிலும் இஸ்ரேல் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு.